வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய நிகழ்வு, அதனால் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு விளக்கமாக பார்க்கலாம். காலச்சக்கரத்தின் 3ஆம் வீடாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசியின் அதிபதி புதன் கிரகம். நம்ம இங்கு பார்க்கக்கூடிய ராகு கேது கிரகங்களில் அதிர்ஷ்டத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கிரகம் புதனுக்கு நட்பு கிரகமாக வரக்கூடியது ஒரு நல்ல நிலை. இவர்களுக்கும் இந்த ஜோதிடத்தில் டீம் ஏ டீம் பி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த டீம் பி ஆக வரக்கூடிய சனி கிரகம், சுக்கிரன் கிரகம், புதன் கிரகம், இந்த 3 கிரகங்களுடைய நட்பு ரொம்ப அதிகமான நன்மைகளை அந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் பரஸ்பரமாக செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. ரிஷபத்திற்கு இது ரொம்ப அற்புதமான நன்மைகளை கொடுத்தது. ராகுவினுடைய பிளேஸ்மெண்ட்டும் இவர்களுக்கு ரிஷபத்திற்கு ரொம்ப நல்ல நிலையாக இருந்தது. அதே போல இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கும் இந்த ராகு நட்பான கிரகமாக இருந்து கும்ப ராசிக்கு மாறக்கூடிய நிலை 9ஆம் வீடாக ஒரு சுபமான வீடோடு தொடர்பாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இந்த பி டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களால் இவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கிறது. கேது கிரகத்தினுடைய பலன்களை நம்ம 2ஆவதாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா ராசிகளுக்கும் கேது ஏதோ ஒரு சின்ன சிக்கலை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த வகையில் முதலில் ராகுவை பார்த்துவிட்டு கேதுவிற்கு வரலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாலேயே இவங்களுடைய 10ஆம் வீடாகிய மீன ராசியில் இது நாள் வரை இருந்த ராகு இருந்த அந்த வீட்டில் சனி கிரகம் மாறி இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மிதுனத்திற்கு அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனியும் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சனி சோதனைகளை அதிகம் கொடுத்து சரியான ஒரு நபராக இருப்பார்களா அப்படிங்கிறதை நீங்கள் நிறைய டெஸ்ட் இதெல்லாம் கடந்து வந்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி கிரகம் முதலில் நிறைய சோதனைகளை மிதுனத்திற்கு கொடுப்பார். சனியுடைய பொதுவான ஒரு நிலை. இந்த 8, 9 கூடிய சனி கிரகம் 10ஆம் வீட்டில் அமரக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த 10ஆம் வீட்டில் கடந்த 1.5 வருடங்களாக தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு கிரகம் இப்பொழுது 9ஆம் வீடாகிய கும்பத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. ஸோ கடந்த காலத்தில் என்ன நடந்தது ஒரு சின்ன ரீகேப்பாக பார்க்கும் பொழுது, அஷ்டமாதிபதியான சனி கிரகம் 9ஆம் வீட்டில் இருந்து அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறைய சோதனைகளை கொடுத்து கடைசி நிமிஷத்தில் ஒரு உங்களுக்கு ஒரு வழி கொடுத்தது. உங்களால் வேகமாக முடிக்க முடியாத சில நிலையாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் ரொம்ப இறுதி நொடியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சில சமயங்களில் இல்லை, பல சமயங்களில் நம்மளால் சரியாக பயன்படுத்த முடியாது. அந்த நிலையாக மிதுனத்திற்கு இருந்தது 9ஆம் வீட்டு கும்ப ராசியுடைய சனி கிரகம். இப்பொழுது மேலும் 10ஆம் வீட்டில் இருந்த மீன ராசியுடைய ராகு கிரகம் தொழில் ரீதியிலான ஒரு சில வளர்ச்சிகளை கொடுத்தாலும் பணியில் ஒரு பெரிய ஒரு குழப்பமும் சில எதிர்பார்த்த ஏமாற்றங்களை எதிர்பார்த்த அளவிற்கு நன்மைகள் இல்லாமல், அது நடந்த பிறகு பார்த்தால் அது முதலில் கொடுத்த ஒரு பில்டப் ரொம்ப அதிகமாக இறுதியில் ஒரு சின்ன ஏமாற்றத்துடன் இருந்த நிலை போல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சனியும் நிறைய சோதனைகளை கொடுத்து இறுதியில் ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வேகமாக ஓடிப்போய் நம்மளோட சீட்டில் உட்காருவதற்குள் முதல் ஒரு சீன் கூட சினிமாவில் ஆல்மோஸ்ட் தொடங்கி விடும் இல்லையா? அப்பொழுது படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்காது. இதை மாதிரி நீங்கள் இதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த 9ஆம் வீட்டில் ராகு அமரப்போகிறார். 10ஆம் வீடாகிய மீனத்தில் சனி கிரகம் அமரப்போகிறார். இதுதான் முக்கியமான நிலை. இந்த சனியுடைய வீட்டில் உள்ள ராகுவும் அந்த சனி 10இல் இருப்பதும் ரொம்ப தொடர்புடைய நிலையினால் நம்ம மீண்டும் சனியை எடுத்து சொல்ல வேண்டிய நிலையாக இருக்கிறது. கண்டிப்பாக 9ஆம் வீட்டு ராகு கிரகம் நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கும் ராசிநாதனாகிய புதனுக்கும் நட்பான ராகு கிரகம் அமரக்கூடிய கும்பராசி சனியுடைய வீடு. அந்த சனிக்கும் அந்த ராகு நட்பான நிலை. ஸோ ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு இணைவாக இருக்கக்கூடிய இந்த அணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அணி அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. இந்த 9ஆம் வீடு அப்படின்னு சொன்னாலே இயல்பாக பிரயாணங்களை குறிக்கக்கூடிய, முக்கியமாக கடல் கடந்து வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான பிரயாணங்களை குறிக்கக்கூடிய நிலை. மாணவர்களாக மாணவிகளாக இருப்பவர்களுக்கு 5ற்கு 5ன்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் அமரக்கூடிய ராகு கிரகம் ரொம்ப பெரிய யோகமான வெளிநாட்டு பிரயாணங்களை கொடுப்பார். பணியில் இருப்பவர்களுக்கும் இது வெளிநாட்டு பிரயாணங்கள் உத்தியோகத்திற்கான ஒரு நிலையாக கண்டிப்பாக இருக்கும். இதே காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் அமரக்கூடிய குரு கிரகமாக இருக்கக்கூடியது
உங்களுடைய 5, 7, 9ஆம் வீட்டை இந்த ராகுவையும் தொடர்பாக இருக்கக்கூடிய கும்பத்தை பார்ப்பது கண்டிப்பாக ஒரு பெரிய ராஜயோகமான நல்ல நிலை. இது ஒரு பிரமாதமான வளர்ச்சியான நிலைன்னு சொல்லலாம். திருமணமான நிலையில் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரே இடத்தில் வேறு வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆகக்கூடிய நிலையாக இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த குருவினால் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பான நிலை, ராகுவையும் தொடர்பாக இருப்பது, அந்த ராகு சனியுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது குருவுடைய பிளேஸ்மெண்ட்டும் பார்வைகளையும் நம்ம இணைத்து சொல்வது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய நிலையாக இருக்கும். குரு ராசி ஜென்ம ராசியில் அமர்வது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவரவர்களுடைய ஆரோக்கியத்தில் உள்ள கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றார் போல. மற்றபடி குருவிற்கு ஒரு அப்பழுக்கு இல்லாத 5, 7, 9 பார்வை. ரொம்ப அற்புதமான திருமணம். நம்ம முதலில் சொல்லிட்டோம். வெளியூர் பிரயாணங்கள், கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இதுநாள் வரை ஏதானும் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருந்தால் 5, 7, 9ஐ பார்க்கக்கூடிய குருவினால் ஒரு கருத்தொருமித்த ஒரு தம்பதிகளாக இருக்கக்கூடிய, இணைந்து இருக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். குழந்தை பாக்கியம் முக்கியமாக கிடைக்கும். ரொம்ப பெரிய யோகமான நல்ல நிலை. புத்திர காரகன், புத்திரஸ்தானம் ஆகிய 5ஐ பார்ப்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், குடும்பத்தில் சுபகாரியங்கள், இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராகுவில் தொடங்கி நம்ம சனி குரு வரை சென்று விட்டோம். ஏனென்றால் ராகுவிற்கு வீடு கொடுத்த சனியாகவும் சனி அமர்ந்த வீட்டிற்குடைய குருவாகவும் இருப்பது இந்த ஆண்டுக்கு ரொம்ப முக்கியமான தொடர்பை எல்லா கிரகங்களும் பெறுவது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. அடுத்ததாக ராகு கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திர சாரமும் பார்வையோடு அவர் எந்தெந்த பாவகங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். ராகு 2 புறமும் 3ஆம் வீடாக பார்க்கக்கூடிய வகையில் மிதுன ராசியுடைய 11th ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய மேஷத்தை இந்த ராகு ஒரு கண்ட்ரோல் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. இது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தால் பெரிய லாபம் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் வீடு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய வீட்டிற்கு ஒரு பாவாத் பாவக அடிப்படையில் 6ற்கு 6 6th ஹவுஸ்லேருந்து மீண்டும் ஒரு 6th ஹவுஸ் அப்படின்னு சொல்வதனால் பணியில் நல்ல ஏற்றம், அற்புதமான லாபம், பொருளாதாரத்தில் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது கொடுக்கும். அவரவர்களுடைய பிறவி ஜாதகமும் வயதிற்கேற்றார் போல தசாபுத்திகளுக்கும் ஏற்றவாறு நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிக எச்சரிக்கையோடு பார்த்து கொள்ள வேண்டும். 2வது புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை இந்த ராகு கிரகம் கண்ட்ரோல் பண்ணுவது மிதுன ராசி ஆகிய நண்பர்களுக்கு 7ஆம் வீடு தனுசு ராசி. ஸோ உங்கள் வாழ்க்கை துணையுடைய தைரியஸ்தானம் ஆகிய 3ஆம் வீட்டிலிருந்து ராகு தொடர்பு கொள்வதனால் வாழ்க்கை துணைக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஏற்றமான நிலையாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு சில பேருக்கு மிதுன ராசியுடைய வாழ்க்கை துணைக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்வதை விட ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் சைடில் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப பெரிய அளவிற்கு வெளிப்படக்கூடிய நல்ல நிலை. பொருளாதாரத்தில் இருவருக்குமே ரொம்ப நல்ல பிரமாதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ராஜயோகம், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸை ரொம்ப எக்ஸலண்ட்டாக எக்ஸ்ட்ரீமாக பெறக்கூடிய ராசியில் முக்கியமாக மிதுன ராசியும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். திரிகோண இணைவாக மிதுன ராசியில் சந்திரன் உள்ளவர்களுக்கு இந்த ராகு கிரகம் தொடர்பு கொள்கிறார். கண்டிப்பாக உங்களுடைய மிதுனத்திலிருந்து 2ஆம் வீட்டிற்குடைய குடும்பஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சந்திரனாக இருப்பதனால் சில ஓவர் கான்ஃபிடென்ஸ் விஷயங்களால் மிதுன ராசியும் சரி, உங்களோட வாழ்க்கை துணையும் சரி, குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளை சந்திக்க சில வாய்ப்பு இருக்கிறது. ஒற்றுமையாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை பார்ப்பதனால் பெரிய பிரச்சனைகள் வராது. இது பொது பலன். இருந்தாலும் 2ஆம் அதிபதியான இந்த சந்திரனை திரிகோண இணைவாக ராகு பார்ப்பது 3ஆம் ஒரு ஆஸ்பெக்ட் மூலியமாக தனுசாகிய உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ராகுவோட ஆளுமை இருப்பது, சில ஈகோ கிளாஷ் இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக ஒரு சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் இந்த மிதுனம் ஆக்சஸில் இருக்கோ அவர்களுக்கு இது பிரச்சனைகளை கொடுக்க ஒரு 60% வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு புறம் திரிகோணமாக உங்களுடைய புத்திரஸ்தானமாகிய துலாம் ராசியை பார்க்கிறார் இந்த ராகு கிரகம். உங்களுக்குமே கிரியேட்டிவிட்டி ரொம்ப பெரிய அளவிற்கு வெளிப்படக்கூடிய நல்ல நிலை. யாருக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் குறைவாக இருந்ததை உணர்ந்தவர்களாக இருந்தால் கான்ஃபிடன்ஸ் கூடக்கூடியதை நீங்கள் உணரக்கூடிய நல்ல நிலை. குருவினுடைய பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப பிரமாதமாக குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், பேர குழந்தைகள், இது மாதிரி நிறைய ஒரு நன்மைகளை உங்களுக்கு பொதுவான சுபராக குரு கிரகம் 5, 7, 9 கொடுப்பார். ஆனால் ஆதிபத்திய ரீதியிலாக அவர் கர்மாதிபதி
உங்களுக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால சிலருக்கு பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் இருந்ததுன்னா ஒரு மைனஸும் நான் சேர்த்து கொண்டே வருகிறேன். ஏனென்றால் ப்ளஸை மட்டும் சொல்வதற்கு ஜோதிடம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். பாதகாதிபதி உங்களோட ராசியில் வந்து அமர்வது இயற்கையாக உங்களுடைய லக்னாதிபதியோ இல்லைன்னா உங்களுடைய திருமண வாழ்வோ பிரச்சனை இல்லாத தசாபுத்திகளாக இருந்ததுன்னா இல்லை இயற்கை ஜாதகம் பலமாக இருந்தால் இந்த கோட்சாரம் பெரிய பாதிப்பை கொடுக்காது. இதுதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. இந்த ராகு கிரகம் மேலும் செல்லக்கூடிய நட்சத்திர சாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரிவர்ஸ் ஆர்டரில் ராகு கிரகம் சஞ்சரிப்பார். எப்பொழுதுமே இந்த ராகு கேது 2 கிரகங்களும் வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால வக்ரமாகவே பர்மனண்டாகவே அவர்கள் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றி கொண்டே வருவார்கள். ஸோ அந்த ஆர்டரில் அவர் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வரும் பொழுது அந்த டாப் மோஸ்ட் பார்டரில் இருக்கக்கூடிய குருவினுடைய பூரட்டாதியில் இந்த ராகு கிரகம் முதலில் செல்வார். ஸோ அந்த குரு கிரகம் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதனால் இது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான யோகங்களை உங்களுக்கு கொடுக்கும். அந்த முதலில் சொன்ன குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் ப்ளஸ் ஒரு சில கவனமான பலன்களையும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்ள நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக ராகு கிரகம் தன்னுடைய சுய நட்சத்திரமாக கொடுக்கப்பட்ட சதய நட்சத்திரம் இந்த கும்பத்தில் இருக்கிறது. அந்த சதயத்தில் அவர் ரிவர்ஸ் ஆர்டரில் செல்லும் பொழுது ராகு ஃபுல் கண்ட்ரோலை அந்த வீட்டில் எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். உங்களுக்கு அற்புதமான வெளிநாட்டு பிரயாணங்கள், திருமண வாழ்க்கை எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசி நண்பர்கள் உணரலாம். ஏனென்றால் இந்த ராகுவிற்கு டிஃபால்ட்டாக உச்ச வீடாக கொடுக்கப்பட்ட ரிஷப ராசி மிதுனமாகி உங்களுக்கு 12ஆம் வீடு படுக்கை ஸ்தானம். ஸோ இந்த காலகட்டத்தில் 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவும் சேர்ந்து அந்த திருமண பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய படுக்கை ஸ்தானம் ஆக்டிவேஷனை பெறக்கூடிய நல்ல நிலையாக இது இருக்கும். ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சிறிய அக்கறை நீங்கள் தொடர்ந்து காட்ட வேண்டும். அடுத்ததாக ராகு கிரகம் செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் செல்வார். இது எப்பொழுதுமே நம்ம மேஷம் ரிஷபத்திற்கு நம்ம பலன் சொல்லும் பொழுது நீங்கள் கேட்டு இருக்கலாம், ராகுவிற்கும் செவ்வாய்க்கும் சற்று ஒரு ஒவ்வாத நிலை இருப்பது, அந்த வீட்டில் உள்ள சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒவ்வாத நிலை இருப்பது, இங்கே ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றாற் போல ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் செவ்வாயை ராகு டச் பண்ணிவிட்டால் உங்களுக்கு 6ஆம் வீட்டு பலன் ஆக்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஆரோக்கியத்தில் நம்ம முதலில் சொன்ன பலன்களை இந்த அவிட்டத்தில் ராகு சொல்லும் பொழுது சிலருக்கு அதிகமான ஒரு ரிஃப்ளெக்ஷன் போல கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது, முக்கியமாக இரத்தத்தில் உள்ள சில அளவீடுகள்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் இல்லை டயபெட்டிஸ் இல்லைன்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்ல நிலை. ஸோ ராகுவினால் அதிக நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் எந்த ஒரு கிரகத்தையும் நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. பிறவி ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கேதுவிற்கு வரும் பொழுது உங்களுடைய 3ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். கண்டிப்பாக சூரியனுடைய வீட்டில் உள்ள கேது கிரகம் அவரவர்களுடைய குடும்பத்தில் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உங்களுடைய 4-5 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு நீத்தார் கடன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதானும் பாதிப்பு இருந்ததுன்னா தொடர்ந்து நீங்கள் இப்பொழுது செய்ய தொடங்கினாலே அது உங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். மேலும் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்களுக்கு இனிஷியலாக சில போராட்டங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய நிலையாக இருக்கும். முயற்சிகளுக்கெல்லாம் தடைக்கு பின் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக உங்களுடைய சந்திரனை இந்த கேதுவும் தொடர்பு கொள்வதனால் சற்று மன அமைதியை பழகி கொள்வது, மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய சில விஷயங்களை பிராக்டிஸ் செய்வது உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும். சிலருக்கு குழந்தைகளால் சில ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் கன்சீவ் ஆகக்கூடிய பெண்கள் ஓரளவிற்கு ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது, டாக்டர்ஸோடைய அட்வைஸை அலட்சியம் செய்யாமல் ரொம்ப கரெக்டாக நீங்கள் ரொம்ப சின்சியராக இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது கிரகத்தினுடைய ஒரு திரிகோண இணைவாக மேஷ ராசி மீண்டும் கனெக்ட் ஆவது உங்களுடைய எல்டர் சிப்ளிங் வகையில், ரிலேஷன்ஷிப் வகையில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனைகளை அவங்க சந்திக்கக்கூடிய நிலையாக இது இருக்கும். மீண்டும் தனுசு ராசி இந்த கேதுவினுடைய ஆளுமைக்கு வருவதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சில விஷயங்களில் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்டக் ஆகிவிட்டு நின்று விட்டால் அவங்களுக்கு மீண்டும் அது ஆக்டிவேஷன் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் ஸ்மூத்தாக செல்லக்கூடிய வரை பிரச்சனை இருக்காது. திடீர்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அஃபிஷியலாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம், ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் திடீர்னு ஒரு குழப்பமான சூழலாக ஏற்பட்டால் நீங்கள் பேனிக் ஆகாமல் அமைதியாக இருப்பது, குலதெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பெண் தெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த முக்கியமான ஒரு பலன் மிதுன ராசிக்கு. அதிகமான மிதுன ராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் மிதுன ராசி நண்பர்களுக்கு இல்லைன்னா ஒரு ஃபேமிலியில் மிதுனம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் பெண் தெய்வத்தை வழிபடக்கூடிய நிலையாக அதிகமாக காணப்படக்கூடிய நிலையாக இருக்கிறது. சூழல் காரணமாக உங்களால் பிரயாணம் பண்ண முடியவில்லை இந்த ஒரு வருடம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே இந்த குலதெய்வ வழிபாடு இந்த படத்தை வைத்து நீங்கள் விளக்கு வைத்து வழிபடலாம். இங்கிருந்து அந்த கோயிலுக்கு நீங்கள் பணம் கட்டி அங்கே ஏதாவது ஒரு பூஜையை செய்து கொள்ளலாம். முடிந்தவரை குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். யாருக்கெல்லாம் ராகு கேது பரிகார ஸ்தலங்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதோ நீங்கள் செல்வது அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கும். இது மிதுனத்திற்கு மட்டும் இல்லை, 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராகு கேது மாறி வரும் பொழுது அது அமரக்கூடிய வீடு 2 புறமும் 3ஆம் வீடாக வரக்கூடிய 2 வீடுகள், 2 புறமும் 5ஆம் வீடாக வரக்கூடிய 2 வீடுகள், ராகுவிற்கு இருக்கக்கூடிய அந்த 5 வீடு காமனாக ஷேர் பண்ணக்கூடிய அந்த கேதுவுடைய நிலை எல்லாமே நம்ம ராகு கேதுவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிலை இருப்பதனால் ஒரு வருடமும் இல்லை இந்த பெயர்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களிலாவது அவரவர்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கென கொடுக்கப்பட்ட பரிகார கோயில்களுக்கு செல்வது ஒரு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கோயில்களில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உணரக்கூடிய நிலையிலே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். நம்ம அங்கே சென்று பார்க்கும் பொழுது அற்புதமான அந்த ஒரு அமைதியான வைப்ஸை உணர முடியும். அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் பார்த்து அதை உணர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்ள நினைக்கிறேன். முக்கியமாக ராகுவினால் ரொம்ப கவனமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அவசரமான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய நிலை, இல்லைனா கேம்பிளிங் இது போன்ற நிலை, ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங் போன்ற சில விஷயங்களில் கண்டிப்பாக மிதுன ராசி நண்பர்கள் ஈடுபடக்கூடாது. அதிர்ஷ்டஸ்தானத்தில் ஏமாற்று கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இருப்பதனால் இது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும். புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டையும் இந்த ராகு கண்ட்ரோல் பண்ணுவதனால் அங்கே கிரகம் இருந்ததுன்னா இன்னும் அதிகமான ஒரு டேமேஜஸ் இருக்கும். துலாம் ராசியில் உங்களோட புத்தியை சற்று மழுங்கடித்து நமக்கு சரியான ஒரு கிளவராக திங்க் பண்ண முடியாத நிலையை கொடுத்து இந்த ராகு உங்களை ஃபூல் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது. நிறைய லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நேர்மைக்கு புறம்பான எந்த ஒரு வருமானத்தையும் அடைய நினைக்கக்கூடாது. அப்படிதான் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது கிரகம் எந்த புது முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய நிலையாக இருந்தாலும், ஒரு வீடு மாறுறீங்க, இல்லைனா ஒரு விசா வாங்க போகிறீங்க, வெளிநாட்டுக்கு நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு வழிபாடு செய்துவிட்டு ஒரு தேங்காயை உடைத்து விட்டு நீங்கள் செய்வது ஒரு பெரிய ஒரு தடை நீக்கக்கூடிய பரிகாரமாக இருக்கும். குழந்தைகளுக்கான கடன்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. முக்கியமாக குழந்தைகளுக்காக இருக்கலாம், திருமணத்திற்காக கூட சிலர் கடன்கள் வாங்கக்கூடிய நிலையாக இருக்கும். இல்லைன்னா திருமணம், மேல் படிப்பு தொடர்பான சில விஷயங்களுக்கு எஜுகேஷனுக்கான லோன் போடக்கூடிய நிலையாக இருக்கும். 9th ஹவுஸில் இருக்கக்கூடிய ராகுவும் 10th ஹவுஸில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் அந்த 9ற்குடைய சனி கிரகம் 10ல் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான கேந்திர திரிகோண இணைவுன்னு சொல்லலாம். மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் அஷ்டம சனி காலத்திலிருந்து காத்து கொண்டிருந்த நிறைய விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடக்கூடிய நல்ல நிலை, எல்லா விஷயங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. திருமணம், குழந்தை பிறப்பு, சுபகிரகமான குருவினால் உங்களுக்கு மெட்டீரியல் லாபங்கள் மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் வகையிலும் ரொம்ப நல்ல மெட்டீரியல் லாபங்கள் மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் வகையிலும் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னே சொல்லலாம். சில 1-2 தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களையும் நான் 2 முறை 3 முறை சொல்லக்கூடிய நிலையாக நீங்கள் பார்த்திருக்கலாம். அதை மட்டும் தவிர்த்து விட்டு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு, ராகு கேது பரிகார ஸ்தலங்களுக்கு செல்வது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.